ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், ஒரு பெரிய ஷாக்கிங்கான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் விஜய் டிவியோட டைம் சேஞ்ச், ஒரு சீரியல் எண்ட் ஆகுது அப்படிங்கிறது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நானும் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ இதுக்கப்புறம் கண்டினியூஸாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு கிடைச்சிருக்க அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் டிவியோட பாப்புலர் சீரியல் நீ நான் காதல் சீரியலுடைய கிளைமேக்ஸ் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. ஸோ இதுக்கு முன்னாடி அப்டேட் கிடைச்சிச்சு. பட் என்ன சொல்லியிருந்தாங்க நடுவில் அப்படின்னா, கொஞ்சம் டாக்ஸ்லாம் போகுது, மேபி ஆஃப்டர்நூனுக்கு டைம் சேஞ்ச் பண்ணி கேட்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க இல்லையா. பட் நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஆக்டர்கிட்ட பேசினேன். ஸோ அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, சீரியலுடைய கிளைமேக்ஸ் ஷூட்டை எடுத்து முடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அஃபிஷியல் அப்டேட் கொடுத்துட்டாங்க. ஸோ நீ நான் காதல் சீரியல் கிளைமேக்ஸ் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. சோ ஓகே, சோ இது இல்லாம விஜய் டிவில ஒரு நியூ சீரியல் வருதுங்கிறது தெரியும், பூங்காற்று திரும்புமா. இந்த சீரியல் மேக்ஸிமம் ஆஃப்டர்நூன் இருக்கும் அப்படின்னு யோசிச்ச நேரத்தில் சேனல் வந்து ஒரு சர்ப்ரைஸா ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க. சீரியல் வந்துட்டு பிரைம் டைம்ல லான்ச் ஆகுது. எஸ், இந்த சீரியல் 10 o'clock வந்து லான்ச் ஆக போகுது அப்படின்ற ஒரு அப்டேட் இருக்கு. சோ நம்மளுடைய முத்தழகு சோபனா இருக்காங்களே, அவங்க தான் ஹீரோயினா பண்றாங்க. இந்த சீரியல் 10 o'clock வந்து லான்ச் ஆகுது. சோ 6 o'clock 10 o'clock ரெண்டு சீரியல் வந்து டைம் சேஞ்ச் ஆக போகுதுங்கிறது தெரியும் இல்லையா. ஸோ கரண்டா 10 o'clock போயிட்டு இருக்க சிந்து பைரவி சீரியல் 6:30க்கு டைம் சேஞ்ச் ஆகிறதாகவும், 7:30 மணிக்கு போயிட்டு இருக்க ஆக கல்யாணம் சீரியல் இருந்து 6 மணிக்கு வந்து டைம் சேஞ்ச் ஆகி வரதாகும். ஸோ 6 o'clockல இருந்து 7 o'clock வரைக்கும் ஒரே ப்ரொடக்ஷன் ஹவுஸ். ஸோ நம்மளுடைய டெலிஃபேக்டரியுடைய சீரியல்ஸ் இருக்கும். ஸோ 6 மணிக்கு ஆக கல்யாணம், 6:30க்கு வந்துட்டு சிந்து பைரவி சீரியல், 7 மணிக்கு தொடர்ந்து பாகியலட்சுமி, 7:30க்கு வந்துட்டு நம்மளுடைய மகாநதி சீரியல் வந்து டைம் சேஞ்ச் பண்றாங்க அப்படிங்கிற அப்டேட். ஸோ மகாநதி சீரியல் 7:30க்கு வருது. இது வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம். எம்என் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப நாளாக கேட்டிருக்காங்க இந்த விஷயம், டைம் சேஞ்ச் பண்ணி வேணும் எங்களுக்கு 7:30 கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. கம்பேர் டு இப்போ 6:30யும் நீங்க 7:30யும் கம்பேர் பண்ணீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது நல்ல டிசிஷன் தான். ஏன்னா 7:30க்கு போயிட்டு இருக்க ஆக கல்யாணமே எவ்வளவுதான் முயற்சிச்சாலும் அந்த ஒரு 5+ ரேட்டிங்ஸ் தாண்டது இல்லை. பட் 6:30ல இருக்க மகாநதி சீரியல் ஆப்வியஸா அவங்க 5 ரேட்டிங் இந்த வாரம் கூட வாங்கியிருந்தாங்க. அதுவும் முக்கியமா நோட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீ நான் காதல் வந்து 2+ல இருக்காங்க, அந்த இடத்துல இருந்து 5+ வரதுங்கிறது இன்னுமே பெரிய விஷயம் தான். ஸோ இது வந்து நானே ஒத்துக்குவேன். அதே போல இவங்க வந்து 5+ இருக்காங்க, அதை தொடர்ந்து வர சீரியல்ஸ் வந்து 5.5 இருக்காங்கன்னா அது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா முன்னாடி இருக்க சீரியலே வந்து கொஞ்சம் நல்ல ரேட்டிங் வாங்குறாங்கன்னா அடுத்து வர சீரியல் ஆப்வியஸா வாங்கி தான் ஆகணும். பட் இந்த ஓப்பன் பண்றதே மகாநதி நல்ல ரேட்டிங் வாங்குறாங்க அப்படிங்கிறது கன்சர்ன் கொண்டு வந்து, ஸோ 5 ரேட்டிங் வாங்குறாங்கன்னா இப்போ ஒரு 7:30க்கு வந்தாங்கன்னா 6+ வாங்குவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில டைம் சேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நானே நினைக்கிறேன். இது ஒரு அன்அஃபிஷியலான அப்டேட் தான். ஸோ மேக்ஸிமம் இன்னொரு 2 to 3 டேஸ்க்குள்ள அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். மேக்ஸிமம் நெக்ஸ்ட் வீக் உள்ள அவங்க வந்து சேனலே ரிவீல் பண்ணிடுவாங்க. ஸோ மகாநதி ஃபேன்ஸ்க்கு ஒரு பெரிய ஹாப்பியான ஒரு விஷயம் அப்படிங்கிறதா கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ஒரு செப்பரேட் வீடியோ மகாநதி டைம் சேஞ்ச் பற்றி நான் போஸ்ட் பண்றேன். ஸோ இந்த பற்றி உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அடுத்து நெக்ஸ்ட் வீக் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.